அனைவருக்கும் வணக்கம். ஈஷா டோக்கன் மூலமாக மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோ, கொஞ்சம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ உண்டு. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து எங்களுடைய ஈஷா டோக் ஆரம்பித்து நாளைய தினத்துடன், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் 6 மாதங்கள் நிறைவடைகின்றது. உண்மையிலேயே நான் ஏற்கனவே பிளான் பண்ணபடி குறைந்தது ஒரு வருடத்தில் 100 வீடியோக்கள் போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிளானாக இருந்தது. உண்மையிலே அது சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால், நாளைய தினத்தோடு 6 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இது வந்து 50வது வீடியோவாக உண்மையிலே வெளியிடப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஒரு வருடத்தில் 100 வீடியோக்கள் என்ற ஒரு டார்கெட்டிலே தான் நான் இந்த விடயங்களை ஆரம்பித்திருந்தேன். அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு சிறிய கருத்தையும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த 6 மாதத்தில் 50 வீடியோ, ஒரு வருடத்தில் 100 வீடியோ என்று சொல்வது உண்மையிலே வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. நேர முகாமைத்துவம் என்ற ஒரு விடயம். உண்மையிலே இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி, இல்லை ஒரு பொது விடயங்களிலும் சரி, இந்த நேர முகாமைத்துவம் என்ற விடயத்தை நாங்கள் சரியாக பின்பற்றினால் உண்மையிலேயே நிறைய விடயங்களை நாங்கள் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த நேர முகாமைத்துவத்துக்கு ஒரு அடிப்படையான விடயங்கள் சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால், காலையிலேயே நாங்கள் நினைத்த நேரத்திற்கு எழும்புவது என்பது அன்றைய தினத்தின் நேர முகாமைத்துவத்தின் முதற்படி என்று சொல்லுவாங்க. வந்து உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு நான் 5 மணிக்கு எழும்ப வேண்டும் என்று சொன்னால், நான் சரியாக 5 மணிக்கு எழும்பினாலே அன்றைய காரியங்கள் வந்து மிக திறமையாக கொண்டு போக முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த 5 மணிக்கு எழும்புவதோ அல்லது 4:30க்கு எழும்புவதோ என்பது நாங்கள் நினைத்தபடி அமைவது என்பது உண்மையிலேயே ஒரு சிக்கலான விடயங்கள். வந்து அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு விடிய காலையில் எழும்புவது என்பது உண்மையிலே பலருக்கும் அது ஒரு சவாலான விடயமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு விடியந்த பொழுதுகளில் வந்து தூக்கம் என்பது கலைந்து விடுவது ஒரு பழக்கமான காரியமாக இருக்கலாம். எனவே இந்த விடியற்காலையில் எழும்புவது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. இதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வது வந்து நாங்கள் அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் இவ்வாறான விடயங்களில் நாங்கள் செய்வதை வந்து உண்மையிலேயே திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதில் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது. நாங்கள் பொதுவாக டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னோட எல்லாரும் நினைப்பது வந்து ஒரு அலுவலகத்திற்கு சரியான நேரத்துக்கு சென்றால் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். உண்மையில் அதில்லை. அது ஒரு நீண்ட காலத்தில் கூட எந்த ஒரு விடயத்தையும் அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் செய்யப்படுவது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை என்ற விடயத்துக்குள் வந்து அடங்கும். எனவே வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவத்தை நாங்கள் சகல விடயங்களிலும் பின்பற்றினால் வாழ்க்கையில் நாங்கள் எட்டப்பட வேண்டிய விடயங்கள் எந்தெந்த காலத்தில் எப்போது எட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு அணுகக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி இந்த ஷார்ட் வீடியோவை பார்த்ததற்கு.